ஆடி முதலாவது வெள்ளியை முன்னிட்டு கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் வழிபாடு. கோவை கணபதி மாநகரில் உள்ள கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் முதலாவது ஆடி வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் 25வது ஆண்டு ஊஞ்சல் உற்சவ திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு தாலிக்கயிறு, குங்குமம், வளையல் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 1500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் தலைவர் CS மனோகர், பொதுச் செயலாளர் ராம்குமார், பொருளாளர் பொன்னுச்சாமி, அமைப்பாளர் வாசுதேவன், துணை பொருளாளர் கிஷோர், துணை அமைப்பாளர் அனில்குமார், துணை செயலாளர் செல்வராஜ், அசோக், முத்து, சசி, கோயில் அர்ச்சகர் சதீஷ் மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர். 5 ஆடி வெள்ளிக்கிழமையும் சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடைபெற விழா கமிட்டியினர் ஏற்பாடு செய்துள்ளனர். ஓம் சக்தி பராசக்தி. கோவை கணபதி மாநகர் கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவிலில் சுமார் 25 ஆண்டு காலமாக ஒவ்வொரு வாரமும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பான பூஜைகளும் அபிஷேக பூஜைகளும் சிறப்பு அலங்காரம் செய்து வரும் பக்த கோடிகளுக்கு அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் பக்தர்கள் கொடுக்கும் நன்கொடைகள் வைத்து சிறப்பானதொரு கோவிலை உருவாக்கி இந்த பகுதியிலே அனைத்து பக்தர்களும் வளமும் நலமும் பெற வேண்டுமாய் சிறப்பு பூஜைகள் செய்து இந்த திருக்கோயில் கமிட்டி சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்து கொண்டுள்ளது. ஓம் சக்தி பராசக்தி. என்னோடய பேர் கவிதா. நான் கணபதி மாநகரில் கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமாக இருக்கேன். 98ல் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அப்போ இந்த கோயில் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, கீத்து மாதிரி தான் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் உள்ள நிர்வாகிகள் ரொம்ப பங்கெடுத்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு அமாவாசை பூஜையும் எல்லாமே துர்க்கை பூஜை வருஷமாக நல்லா பண்ணுறாங்க. அதில் திருவிழா நல்லபடியாக நடத்துகிறாங்க. நல்ல மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இங்கே உள்ளவங்களும் தலைவர்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க. நன்றி. நானும் 20 வருஷம் ஆச்சு. இந்த கோயில் ரொம்ப திருஷ்டாந்திரம் உள்ள கோயில். அம்மன் நல்ல அருள் கொடுப்பாங்க எல்லாருக்கும். அதே மாதிரி வருஷத்தில் எல்லா அபிஷேகமும், எல்லா ஆராதனை, எல்லா நிகழ்ச்சியும் நல்லா நடக்கும். இங்கே நல்ல வயிறு நிறைய அன்னதானம் போட்டு நல்லா திருப்திப்படுத்தும் பக்தரை. அந்த மாதிரி உள்ள நல்ல கோயில். இந்த கோயிலுக்கு 25 வருஷமாக நான் வந்துட்டுருக்குறேங்க. வாரம் வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் பூஜை நல்லா சிறப்பாக நடக்குங்க. வருஷம் கோயில் விழா வைப்பாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எல்லாமே மனசு நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க. அவளை நம்பி வந்தோன்னா கண்டிப்பாக அந்த ஆத்தா நம்மளுக்கு எல்லா இதுவுமே நல்லதே நடக்கும். நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமும் அந்த ஆத்தாவை தவிர வேறு யாரும் கிடையாது. எனக்கு சொன்னது அதுதான். நம்ம நீ 6 மணி நேரம் தலை குனி வைக்க மாட்டேன்னு எனக்கு ஆத்தா சொன்னால் அதை நிறைவேற்றியிருக்கா. நான் இன்னும் என்னை நல்லா வச்சுருப்பேன்.